Hi friends, good evening. Welcome back to our channel. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹோம் டூர் தான். இதுதான் என்ட்ரன்ஸு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இது அப்பார்ட்மெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, ஸ்டோர் வீடு மாதிரி. கீழே 6 வீடு, மேலே 6 வீடு இருக்கும். இதுதான் வெளியில். மாடி இங்கேருந்து வந்து இதுதான் ஹால். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, எங்கள் அம்மா படுத்திருப்பாங்க ஹாலில் தான். அவங்கள பற்றி சொல்லியிருக்கேன் நான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் படுத்திருக்காங்க. இதுதான் ஹால். இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஹால் தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி இதே அப்பார்ட்மெண்ட்டில் மேலே மாடியில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். மேலே வந்து எல்லா ஜன்னலுமே திறந்து வச்சுருப்போம். இங்கே வந்து கீழே வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும். பகல்லையுமே டார்க்னஸ்ஸாக இருக்கும். லைட்டு போட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆனால் லைட்டு போட மாட்டோம், தேவைக்கு மட்டும் போட்டுக்குவோம். அங்கே மாடியில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம். 15 வருஷமே இருக்கும், அப்போ இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேறு வீடு போனோம். இடையில எங்கள் அப்பா இருந்தாங்க. அதனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில சண்டை இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், இது சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்பா வயசானனால திரும்ப கடைசியில் வந்து எங்களோடய இருந்தார். ஒரு 4 வருஷம் 5 வருஷம். அதுக்கு முன்னாடி தனியாக தான் இருந்தாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்காண்டி தான் நாங்கள் இந்த மாடி வீடை விட்டு திரும்ப நாங்கள் தனி வீடு போனோம். அதுக்கப்புறம் திரும்ப இறந்துட்டாங்க அப்பா. அதனால் கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. எப்படி உலகத்தில் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு ஆகும்னு நாங்கள் நினச்சோமா? நாங்களும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் அவ்வளோ தூரம், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் அம்மாவே நினச்சிருக்க மாட்டாங்க அவங்க இந்த நிலமையில் இருப்பாங்கன்ட்டு. நானும் நினச்சி பார்த்ததில்ல. அப்படி இருக்கிற நிலமையில் யாருக்கு என்ன நிலமை மாறும் எப்படிங்கிறது தெரியாத நிலமையில், ஒருத்தவங்க உடல்நிலை சரியில்லை, ஒருத்தவங்களோட சூழ்நிலை சரியில்லைனால எல்லோரும் மனுஷாளுங்க எப்படி மாறுறாங்க பார்த்தீங்கன்னா. சரி, ஓகே, நம்ம ஹோம் டூர் பார்க்கலாம். இதுதான் ஒரு சின்ன ஹாலு. மாடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா இது பழசு. மாடியில் வந்து நாங்கள் வந்த புதுசில் கட்டினது. அதனால் ஹால் வந்து இதை விட பெருசாக தான் இருக்கும். இதை ஒரு 3 டைல்ஸ் அகலம் நீளமும் பெருசாக இருக்கும். அது மாதிரி ரூமும் பெருசாக இருக்கும். இதுதான் ஹாலு. அம்மா படுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஹால்லேருந்து இப்படி நேராக வந்தோம்னா இங்கே கிச்சன். எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். சின்ன ஃபேமிலிக்கு போதும். 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, 2 சின்ன பிள்ளைங்க அப்படின்னா போதும். எனக்குமே என்னோட நிலமையும் உங்களுக்கு தெரியும்ல. அதனால் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ஒன்றும் ரொம்பலாம் என்னாலையும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா நானும் முடியாத தானே. சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, நம்மளோட இது கிட்னி நமக்கு செட் ஆனால் கூட நம்ம தரலாம் அப்படின்ட்டு இருந்தேன் நான். கடைசி இதெல்லாம் வந்து இந்த கரையெல்லாம் ஏற்கனவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியல. நானும் ஆசிடு இது என்ன செய்யலான்னு சொல்லுங்கள். எனக்கு ஒத்துக்காது. எனக்கும் அம்மாக்கெலாம் ஆசிட் போட்டு பார்க்குறேன்,
அந்த டாமெக்ஸ் போட்டு பார்க்குறேன். இப்படி முன்னாடி இருந்தவங்க இப்படி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க சிங்க்கு. இந்த வீட்டில் என்ன ஒரு மைனஸ்னால் இப்போதைக்கு தண்ணி பிரச்சனை. உப்பு தண்ணி, போர் தண்ணி இல்லை. அதனால நல்ல தண்ணி மட்டுமே தான். இதுதான் நல்ல தண்ணி டேப்பு. கிச்சன்லேயே டேப் இருக்கும். தண்ணி நல்ல தண்ணி வரப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. தண்ணி ஆனால் வந்துட்டு இருக்கும். வெயில் காலத்தில் நல்ல தண்ணியை நம்ப முடியாதுல்ல. எப்போ வேணால் திடீர்னு ஒரு நாள் வராமல் இருக்கும், 2 நாள் வராமல் இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப சிரமமாயிரும். டெய்லி வந்தால் தான் ஓட்ட முடியும். இங்கே மூச்சு வாங்குது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி கிச்சனில் அவ்வளோ ஒன்றும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாமே கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடிலாம் இதே வீட்டில் வந்து எங்கள் பாட்டியும் இருந்தாங்க. பாட்டி தாத்தா இருந்தபோது 2 வீடு எடுத்திருந்தோம். அப்போல்லாம் நிறைய ஜாமான் வச்சுருந்தோம். இப்போ எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ ஒரு 3-4 வருஷத்தில் அவ்வளோ பெரிய எங்களே நம்ப முடியாத அளவுக்கு நிறையா மாற்றங்கள் நடந்துருச்சு. உடல் ரீதியாகவும் சரி, உள்ளத்தாலையும் சரி, பொருட்களும் சரி, எல்லாமே போச்சு. இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பப்போ தான் தேவைக்கு வாங்கிப்பேன். நான் நிறைய ஜாமான்கள்லாம் கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் 4 பீரோ இருந்துச்சு. 4 பீரோவில் 3 கொடுத்தாச்சு. கட்டில் 2 கட்டில், 2-3 கட்டில் இருந்துச்சு, 1 கொடுத்தாச்சு. அது மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த வீட்டில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நல்ல தண்ணியை கட் பண்ணி விட்டுட்டாரு வேணும்ட்டே. நான் சொல்கிறேனே, ஒருத்தவங்கள முடியாதவங்கள எப்படிலாம் இருக்காங்க மனுஷாளுங்க பாருங்கள். இது வந்து கிச்சனை காமிச்சேன். இது கிச்சன் பக்கத்துலேயே ஒரு இது எப்படி சொல்கிறது, டைனிங் டேபிள் இது மாதிரி ஸ்டோர் ரூம்னு, ஸ்டோர் ஹால்னு வச்சுக்கலாம், டைனிங் ஹால்னு வச்சுக்கலாம். நான் சும்மா இப்படி தான் வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரேஷனில் வாங்கின பொருட்கள். ரேஷனில் வாங்கின எண்ணெய், ரேஷனில் வாங்கின பாமாயிலு, சர்க்கரை, பருப்பு எல்லாம் இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து சுடு தண்ணி எப்போதுமே போட்டு தான் வைப்போம். கேஸ் வேறு தீர்ந்து போச்சு. இண்டக்ஷனில் தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த சின்ன இந்த மாதிரி ஹால் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இந்த வீட்டுக்கு வந்து தான் இந்த ட்ரம்மு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் மேலேயே ஆகுது. நாள் தான் ஓடுது. இந்த ட்ரம்மு இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் தண்ணி வரலனாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். இது இருந்து பிடிச்சி வச்சுக்க பாருங்கள். எனி டைம் டியூப் இது ஃபிக்ஸடாகவே இருக்கும், அப்படியே மாட்டியே இருக்கும். ஏன்னா என்னால் வெயிட்டு தூக்க முடியாது. ஸோ தண்ணி வரப்போலாம் பிடிச்சி வச்சுக்கணும். பாத்ரூம் காட்ட வேண்டாம் நினைக்கிறேன். மேலே வந்து திங்ஸ் எல்லாம் நிறையா வச்சுக்கிறேன். முன்னெல்லாம் நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி இருந்தோன்னே, அப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 வீட்டுலேயுமே ஃபுல்லாக ஜாமாங்க இருக்கும். இதெல்லாம் ரொம்ப வலியும். இப்போ எல்லாமே கொடுத்ததுனால ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ நான் என்ன இன்னொன்று நினைக்கிறேன்னா, அது கொடுத்ததெல்லாம் நல்லதுக்கு தான். ஏன்னா இப்போ நான் உடம்பு முடியாத நேரத்தில் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த சில்லற ஜாமான்களை வச்சுட்டே என்னால் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேலை செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதே அந்த பழைய ஜாமான்கள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒன்றுமே செய்ய முடியாது என்னால். தயவு செஞ்சு நான் சேனலில் வந்து நான் மற்ற ஒரு யூடியூபர்ஸ் மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ விலாக் டெய்லி போடுறதோ ரெகுலராக அந்த மாதிரி பண்ண முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் உங்களால் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹெல்ப்பாக செய்யுங்க. ஏதோ எனக்கு இதில் ஒரு வருமானம் வராதான்னு நானும் இவ்வளோ முடியாததோடு நான் ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மாலாம் இப்படி படுத்துருக்கக்கூடிய ஆளே கிடையாது. அவ்வளோ உழைப்பாளி எங்கள் அம்மா. என்னெல்லாம் நான் எங்கள் அம்மாவுக்கு நேராக தான் சொல்கிறேன். என்னெல்லாம் எங்கள் அம்மா ஒரு வேலை கூட என்னை செய்ய விட மாட்டாங்க. இன்றைக்கி இப்படி படுத்துருக்காங்க. இதே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஓடிட்டே தான் இருந்தாங்க. எல்லாம் நினச்சாலே. இது ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, அப்புறமேட்டு ஒரு சின்ன ரூமு.
இது ஒரு பீரோ தான் வச்சுருக்கோம், மற்ற எல்லாமே கொடுத்துருச்சு. இந்த கட்டில்லாம் 10 வருஷம் ஆச்சு வாங்கி. அது ஒன்று தான் வச்சுருக்குறேன். ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே கட்டில் இல்லாமல் ஒன்றும் சுத்தப்படாது. நானும் கட்டில் தான் இருக்கணும், அம்மாவும் கட்டில் தான் இருக்கணும். கீழே என்னாலையும் உட்கார முடியாதா, அம்மாவால் உட்கார முடியாதா. அதனால் நான் எப்போதுமே படுத்த மாதிரியே, அதாவது உட்காந்து இருக்க முடியாது, படுக்கவும் முடியாது. அந்த மாதிரி சாஞ்சாப்பில் தலைவணிலாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் அப்படியே சாஞ்சாப்பில் கால் நீட்டி படுத்த மாதிரி உட்காந்த மாதிரி இருப்பேன். எனக்கு தேவையான பொருள்லாம் பக்கத்தில் அப்படியே வச்சுக்குவேன். இதுதான் என்னோடய பெட்டு. இந்த கட்டில் வாங்கி 10 இயர்ஸ் ஆச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுதான் ரூம் ஷெல்ஃபுங்க. மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த இதனால் ரொம்ப நேரம் பேச முடியாது, மூச்சு வாங்கும். இதுதான் எங்கள் வீடு, ஹோம் டூரு. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவி சொல்லுங்கள். இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி, இந்த மாதிரி ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி கஷ்டப்படுறவங்க. ஸோ தயவு செஞ்சு அது உங்களுக்கு என்டர்டெயினாக இருக்குமோன்னு சொல்ல முடியாது, சொல்லவே மாட்டேன். ஓப்பனாகவே சொல்லுங்கள். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுங்கிறத நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒருத்தரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ரேஷன் அரிசி, 20 கிலோ அரிசி. இதுதான் ரூமு. இவ்வளோ முடியாதவரையும் நான் ஏதோ இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். எப்போதுமே நீட்டாக சுத்தமாக வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உடம்பு முடியாத சூழ்நிலைக்கு இந்த நிலமையில் இருக்குது வீடு. இல்லைன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். இது அம்மாவுக்கு டயப்பரு. அம்மா ஒரு அவங்க 7-8 மாதம் ஆச்சு. கீழே விழுந்துட்டாங்க அந்த வீட்டில் இருக்கும்போது. இல்லைன்னா அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. பாத்ரூம்க்குலாம் அவங்களே போவாங்க. இது கீழே விழுந்துட்டனால படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. எந்திரிக்க முடியல, முதுகெலும்பில் அடிபட்டு. அதனால் டயப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். டயப்பரே 4 நாளைக்கு ஒரு தடவை, சமயத்தில் 3 நாள் கூட வரும், ஒரு சமயம் 4 நாள் வரும். அதுவே எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி என்னன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, என்னால் இதுக்கு மேலே பேச முடியல. இதுதான் எங்களோட ஹோம் டூர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ உங்கள் மூலியமாக எனக்கு ஏதாவது ஒரு 1000-2000 கிடச்சிதுன்னா மாதம், எனக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களை நாங்கள் நல்லா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிட்டு, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு, நாங்கள் நல்லா இருக்கும்போது எங்களை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த நிலமையில் இருக்கும்போது எங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க எல்லாருமே. தயவு செஞ்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நானும் எங்கள் அம்மாலாம் கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டோம். ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு கோயில் போய், சாய்பாபா கோயில், முருகர் எல்லாம் அம்மன் இருக்கிற கோயில். எங்கள் அம்மாலாம் வெள்ளிக்கிழமை ஆனால் சமயபுரத்தில் தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்களா, எல்லாருமே முடக்கப்பட்டு உட்காந்துருக்கோம். இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. எனக்கு ஏதோ மாதத்தில் ஒரு 1000-2000 வந்தாலே எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.